வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். பொரளையில் பாதாள உலக குழுக்களின் மோதல், சதுவின் சகா வீட்டிற்கு கைக்குண்டு வீச்சு. தலதா மாளிகை அருகே பரபரப்பு, போலீசார் மீது தாக்குதல் நடத்திய நபர் கைது. சாகரிக ரயில் மோதி ஓட்டோ சாரதி பலி, அலத்கமவில் மக்கள் கொந்தளிப்பு. நுவரெலியாவில் சுற்றுலா பேருந்து விபத்து, ஒருவர் பலி, 2 காயம். அனுர அரசு சரியான பாதையில் செல்கின்றது, ஊழல்வாதிகளின் போலி வேடங்களுக்கு ஏமாற வேண்டாம், சரத் பொன்சேகா எச்சரிக்கை. முச்சக்கர வண்டி செலுத்துவதற்கான குறைந்தபட்ச வயது 40 உயர்வு, அரசு தீவிர பரிசீலனை. இன்று முதல் பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் வேலை நிறுத்தம், நாடு தழுவிய போராட்டம் அறிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் 16 ஈரானிய கப்பல்கள், பாரிய சுற்றுச்சூழல் ஆபத்து. சுட்டெரிக்கும் வெயில், வடக்கு கிழக்கு மற்றும் பல மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை. ஜப்பானில் 5.9 டிகிரி நிலநடுக்கம், டோக்கியோவில் அதிர்வு, பலர் படுகாயம். துபாயில் தங்கியுள்ள சது என்ற பாதாள உலகக்குழு உறுப்பினரை நெருங்கிய சகாவான ரென்சிலு தஷ்ன என்பவரது வீட்டிற்கு இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் கைக்கொண்டு வீசி தப்பியோடிய சம்பவம் பொரளையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு 8 பொரளை லெஸ்லி ரணகல மாவட்டத்தில் உள்ள வீட்டிற்கு அருகிலேயே நேற்று சிவப்பு மற்றும் வெள்ளை நிற லியோ மோட்டார் சைக்கிள் வந்த நபர் ஒருவர் டைப் 82 ரக கைக்கொண்டு வீசி சென்றுள்ளார். வீசப்பட்ட கைக்குண்டு வெடிக்காததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் சம்பவத்திற்கு வந்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அதை மீட்டு செயலிழக்க செய்ய எடுத்து சென்றனர். தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 25 மீட்டர் தொலைவிலேயே சது என்பவரின் இல்லமும் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் பிரதான வாசல் பகுதிக்கு அருகில் பிரகரா பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் மீது நபர் ஒருவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு கடமையில் இருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய அந்த நபர் அங்கிருந்த பெண் போலீஸ் அதிகாரியை அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டி அவரையும் தாக்கியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பெருங்குழப்பம் ஏற்பட்டது. குழப்பத்தை ஏற்படுத்தி போலீசார் மீது தாக்குதல் நடத்திய நபரை அங்கிருந்த ஏனைய போலீசார் உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்தனர். அலத்கம விகாரை ஒன்றுக்கு அருகிலுள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் சாகரிக விரைவு ரயில் மோதி முச்சக்கர வண்டி விபத்திற்குள்ளானதில் 22 வயது இளைஞர் உயிரிழந்தார். மற்றொருவர் பலத்த காயமடைந்து நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எச்சரிக்கை சமிக்கைகள் மட்டும் இயங்கிய நிலையில் பாதுகாப்பு கடவை இல்லாததால் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி தருகின்ற CCTV காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பகுதியில் தொடர்ந்தும் விபத்துக்கள் நடந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி கோபமடைந்த பிரதேச மக்கள் ரயில் பாதையை மறைத்து தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் கடற்கரை வீதி வழியிலான ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரயில் திணைக்களத்துடன் பேசி பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதி அளித்ததை தொடர்ந்து
பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். அதன் பின்னரே ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பியமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா வெளிமடை பிரதான வீதியில் அக்கல பூங்காவிற்கு அருகில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 2 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கண்டியிலிருந்து நுவரெலியா நோக்கி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதியின் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் மீது பேருந்து கவிழ்ந்ததில் அவர் சம்பவ இடத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்தார். பேருந்தின் சாரதி மற்றும் பெண் பயணி ஒருவர் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். நாட்டை வங்குரோத் நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகள் தேசியம், பௌத்தம் மற்றும் ஒற்றையாட்சி என்ற போர்வையில் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள் என்றும் இவர்களின் போலியான வேடங்களை மக்கள் நம்பக்கூடாது என்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரத்னபுரியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் தான் நாட்டை சூறையாடிய பழைய அரசியல்வாதிகள் தப்பியோடு நேரிட்டது என்றும் அதன் விளைவாகவே மக்கள் சிந்தித்து 2024இல் ஒரு சிறந்த புதிய அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவித்ததாகவும் தெரிவித்தார். தற்போது சிறைச்சாலை செல்வதில் இருந்து தப்பிப்பதற்காகவே சிதறி கிடந்த பழைய அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்துள்ளார்கள். அவர்கள் நாட்டுக்காகவோ அல்லது மக்களின் நலனுக்காகவோ இணையவில்லை. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நேர்மையாகவும் சட்டத்தின் ஆட்சிப்படியும் சரியான திசையில் பயணித்து வருகின்றது. ஊழல் மோசடிகள் இல்லாததால் பழைய ஊழல்வாதிகள் அனைவரும் அரசுக்கு எதிராக திரள்வதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பள்ளி படிப்பை முடிக்கும் இளைஞர்கள் உடனடியாக முச்சக்கர வண்டி தொழிலில் நுழைவதை தடுத்து அவர்களை உயர்கல்வி மற்றும் தொழில் பயிற்சியை நோக்கி வழிநடத்தும் நோக்கில் பயணிகள் முச்சக்கர வண்டி போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கான குறைந்தபட்ச வயதை 40ஆக உயர்த்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. இந்த தகவலை தொழிற்கல்வி பிரதியமைச்சர் நளின் ஹெவாகே ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இளைஞர்கள் பாடசாலை கல்வியை முடித்த கையோடு உடனடியாக முச்சக்கர வண்டிகளை வீதிக்கு கொண்டு வரக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்களை தொழில்திறன் சார்ந்த கல்வியின் பக்கம் திருப்ப வேண்டும். அதனால்தான் தொழிற்கல்வித்துறையில் மாற்றங்கள் செய்து வருகின்றோம் என்றும் தெரிவித்தார். கட்டுநாயக்க விமான நிலைய சுகாதார அலுவலகத்தில் நடந்த சட்டவிரோத செயல்களை சுட்டிக்காட்டிய அதிகாரி PH மிகஸ்தனியை பழிவாங்கும் நோக்கில் இடமாற்றம் செய்யப்பட்டதாக கூறி இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் நாடளாவிய ரீதியில் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவுள்ளது. நிர்வாகத்திற்கான அனைத்து தரவுகள் அறிக்கைகளை வழங்குவது மற்றும் தரவு அமைப்புகளை புதுப்பிப்பது முற்றாக நிறுத்தப்படும் என்றும் இந்த காலகட்டத்தில் விடுக்கப்படுகின்ற தரவுகளில் இனி எப்போதும் அமைப்பில் புதுப்பிக்கப்படாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் மிகஸ்தனியவின் இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்து நியாயமான விசாரணைகள் நடத்த வேண்டும் என்றும் கொழும்பு துறைமுகம் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய சுகாதார அலுவலக ஊழியர்கள் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் இந்த விவகாரம் குறித்து சுகாதார அமைச்சருக்கு ஏற்கனவே சுட்டிக்காட்டப்படும் எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை என்றும் அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. நியாயமான விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் அந்த சங்கம் தெரிவிப்பதாக அதன் பதில் தலைவர் செயலாளரும் கோரியுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கையின் காலி துறைமுகத்திலிருந்து 12 கடல் மைல் தொலைவில் ஈரானிய கொடியுடன் கூடிய 16 பாரிய எண்ணெய் கப்பல்கள் பல வாரங்களாக நங்கூரமிட்டுள்ள சம்பவம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச தடைகளை மீறி எண்ணெய் ஏற்றிச் செல்கின்ற இந்த கப்பல்களுக்கு உணவு, வங்கி அல்லது பிற சேவைகளை வழங்குகின்ற உள்ளூர் இலங்கை நிறுவனங்கள் அமெரிக்க கருவூல திணைக்களத்தின் தடைகளுக்கு உள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த கப்பல்கள் இலங்கையின் பிராந்திய கடல் எல்லைக்கு வெளியேதான் உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதியமைச்சர் டாக்டர் ஜனித ரூவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக தகவல் அளித்தால் மட்டுமே உள்ளூர் விநியோகஸ்தர்களை எச்சரிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச கடற்பரப்பில் இந்த கப்பல்களை அமெரிக்க கடற்படை இடைமறிக்க முயன்றால் மோதல் ஏற்பட்டு 2020 MT நியூ டைமண்ட் கப்பல் தீப்பற்றியது போல பாரிய சுற்றுச்சூழல் பேரழிவு ஏற்படக்கூடும் என்று பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் வரையில் ஜூலை நடுப்பகுதியிலிருந்து நின்று கொண்டிருக்கின்ற MT ஆம்பர் உள்ளிட்ட இந்த கப்பல்கள் தென்பகுதி கடற்பரப்பிலேயே தங்கியிருக்க வாய்ப்புகள் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள்.
புங்குடுதீவு வேலணை தீவை இணைக்கும் 4 கிலோமீட்டர் நீளமுடைய வானர் தம்போதியில் வரலாற்றில் முதல் முறையாக 200 வேட்ஸ் திறன் கொண்ட 400 சூரிய மின்சக்தி விளக்குகள் பொருத்துகின்ற பணி நேற்றைய தினம் தொடங்கியது. மறைந்த சிரேஷ்ட சட்டத்திரணி கௌரி சங்கரி தவராசா அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவையொட்டி இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கௌரி சங்கரி தவராசா ஞாபகார்த்த அறக்கட்டளை நிறுவனர் ஜனாதிபதி சட்டத்திரணி KV தவராசா வழங்கிய 10 லட்சம் ரூபாய் நிதியில் இந்த பணிகள் இடம்பெற்று வருகின்றன. தீவகம் சிவில் சமூகத்தின் உபசெயலாளர் கருணாகரன் நாவலன் ஏற்பாட்டில் வேலணை பிரதேச சபையின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. மிகவும் குறுகலான போக்குவரத்திற்கு சிரமமான இந்த கடற்பாலத்தில் விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கை இதன் மூலம் நிறைவேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். இலங்கையின் கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் வடக்கு மொனராகலை மாவட்டங்களில் பகல் வேளைகளில் மனித உடலால் உணரப்படுகின்ற வெப்பநிலையானது வெப்ப குறியீடு கணிசமாக அதிகரித்து எச்சரிக்கை நிலை அடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. நேற்று பிற்பகல் 4 மணி முதல் இன்று பிற்பகல் 4 மணி வரையில் இந்த எச்சரிக்கை அறிவித்தல் செல்லுபடியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பம் காரணமாக ஏற்படுகின்ற உடல் உபாதைகளை தவிர்க்க பொதுமக்கள் போதியளவு நீர் அருந்துவதுடன் கடுமையான வெயிலில் செல்வதை தவிர்த்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோ மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் 5.9 டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இபாராகி பிராந்தியத்தில் பூமிக்கு அடியில் சுமார் 70 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் பலமாக அதிர்ந்த நிலையில் தளபாடங்கள் சரிந்து விழுந்ததாலும் பீதியடைந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பியோட முயன்றதாலும் 37க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்ட போதிலும் பின்னர் நிலைமை சீராகி வழக்கம் போல இயங்க தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். நுவரெலியா டிக்கோயா தரவளை மேற்பிரிவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிவலிங்கம் வேதநாயகம் நாதன் அவர்கள் 22/8/2026 அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நடராஜா வீதியை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விசாலாட்சி சச்சிதானந்தவேல் கிழியக்கா அவர்கள் 22/8/2026 அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கட்டுவரை புறப்படமாகவும் கொழும்பு வெள்ளவத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராமலிங்கம் சிவலிங்கம் அவர்கள் 20/8/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் உரும்பராயை புறப்படமாகவும் மன்னார் முருங்கன் மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி பஞ்சாட்சரம் கனகம்மா அவர்கள் 21/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று சிவபதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.